ஹல்லேலூயா. நல்லது. எத்தனை பேர் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஆமேன். இந்த காலை பொழுதிலே நான் இன்னும் ஒரு அறிவித்தலை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் அறிவீர்கள், நாங்கள் சென்ற வாரத்திலே உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம். இந்த வாரம் சென்ற வாரத்தில் இருந்து நாங்கள் ஒரு ஜெபத்தை செய்வதாக உங்களுக்கு நாங்கள் அறிவித்திருந்தோம். அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழ் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாள். அதேபோல் ஜெப சங்கிலி ஒன்றை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அந்த ஜெப சங்கிலி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6 மணிலிருந்து செவ்வாய்க்கிழமை 6 மணி வரையும் வீடுகளில் இருந்து நீங்கள் ஜெபிக்கலாம். அந்த ஜெப சங்கிலிக்கு ஏற்கனவே நீங்கள் சிலவர்கள் பேர் கொடுத்தவர்கள் இருக்கிறீங்க. அந்த பேர்கள் இப்பொழுது அந்த பேர் பட்டியல் இந்த திரையிலே இப்போ போடப்படும். மீடியா யூனிட் நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ஜெப சங்கிலியை இப்போ பிரேயர் செயினை கொஞ்சம் போட சொல்லி போடுறாங்கண்ணா. அது கொஞ்சம் பெருசாக கேளுண்டா, பெருசாக கேளுமண்ணு கொஞ்சம் கேளுங்க பார்ப்போம், பெருசாக கேளுமன்னு சொல்லி. ரைட். இந்த ஜெப சங்கிலி விசேஷமாக நீங்கள் இந்த திரையிலே உங்களுக்கு நான் சும்மா ஒரு காட்சிக்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் குரூப்பில் உங்களுக்கு இதை போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து கொள்ளலாம். தமிழ் காங்கிரிகேஷன் குரூப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். யாருக்காவது உங்களுக்கு இன்னும் இந்த பெயர்களை ஏற்கனவே நீங்கள் போடப்பட்டிருக்கிறது, ஆனாலும் இந்த பிரேயர் செயினில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற எல்லாருக்குமே உங்களுடைய பெயர்களை இதில் நீங்கள் உட்படுத்தி கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய பெயர்களை இதில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். என்று சொன்னால் அலுவலகத்தோடு அதை பேசி செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆகவே தயவுசெய்து நீங்கள் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியும், ஃபோன் நம்பர் தெரியும். அந்த ஃபோன் நம்பரையும் கொஞ்சம் போட சொல்லுங்கள். ரைட், ஓகே. என்னுடைய நம்பர் எழுதி கொள்ளுங்கள். இந்த நம்பர் எழுதி கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். இந்த ஜெப சங்கிலியில் உங்களுடைய பெயர்கள் பதிவு செய்யும்படியாக தயவுசெய்து தொடர்ந்து ஜெபிங்கள். நாங்கள் பெந்தெகோஸ்தே நாளை முன்னிட்டு நாங்கள் 21 நாள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். ஆகவே எங்களுடைய தமிழ் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிலே நீங்கள் எல்லாரும் வந்து சனிக்கிழமையில் இந்த இடத்துல வந்து ஜெபிக்கும்படியாக மறுபடியும் நான் வேண்டிக் கொள்வதோடு கூட ஜெப சங்கிலிலும் நீங்கள் இணைந்து ஜெபிக்கும்படியாக உங்களை நான் அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். வருகிற வாரம் வரும் பொழுது அந்த ஜெப அறையில் அந்த பட்டியல் உங்களுக்கு நாங்கள் காட்சிக்கு அங்கே வைத்திருப்போம். ஆகவே நீங்கள் வந்து அதை பார்த்து கொள்ளலாம். ஆகவே தயவுசெய்து உங்களுடைய பெயர்கள் இன்னும் பதிவு செய்ய இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நல்லது. இந்த காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வோம். நேரங்கள் வெகு சீக்கிரமாய் போய் கொண்டிருக்கிறதே. இந்த நாட்களிலே நாங்கள் கூடுதலாக பெந்தெகோஸ்தே நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற நாட்களாக இருக்கிறதே. ஆகவே நான் இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரை குறித்து உங்களோடு கூட பேச வேண்டும் என்று நினைத்தேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்படியாக நான் ஏவப்பட்டேன். இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 7-8 வசனங்களுக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்துவோம். நாங்கள் வேதாகமத்திலே யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 7-8 யாராவது வாசிங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். நாங்கள் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. மகா இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து ஆண்டவரே உம்மண்டையிலே கிட்டி சேரும்படியாய் இந்த காலை பொழுதிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த வேணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இன்னும் நாங்கள் உம்மை அறிந்து ஆண்டவரே உம்மை நேசிக்கவும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கவும் ஆண்டவரே மண்டையிலே கிட்டி சேரவும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தாருங்கப்பா. அப்பா, இந்த காலை பொழுதிலே எங்களோடு நீர் பேசுவீராக. உம்முடைய சுவாமி தெய்வீக இந்த வல்லமை உள்ள இந்த வார்த்தையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமாக கர்த்தரை ஆராதிச்சிங்க? ஹல்லேலூயா. ஒரு நல்ல கரோஸ்தை கொடுப்போமா எங்களுடைய தேவனுக்கு? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையான நாங்கள் காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு மனிதனாக அவர் நடமாடினார். அவர் ஒரு மனிதனாக நாங்கள் காணுகின்றோம். அவர் உணவு உட்கொண்டார், அவர் தண்ணீர் குடித்தார் என, தண்ணீர் பருகினார் என நாங்கள் காணுகின்றோம். பயணங்கள் செய்தார், சீசர்களோடு கூட பயணங்கள் செய்தார் நாங்கள் காணுகின்றோம். யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, நாங்கள் கண்டதும் நாங்கள் உற்று பார்த்ததும் நாங்கள் தொட்டதும் ஏன்னா அவரை தொடக்கூடியவராக ஒரு நபராக சரீரத்திலே காணப்பட்டார். ஆகவே நாங்கள் காணுகின்றோம், சீசர்கள் எந்த நேரமும் நாங்கள் காணுகின்றோம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஓடி போவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஓடி போவார்கள். சீசர்கள் போய் சொல்லுவார்கள், இயேசுவே, நாங்கள் மடிந்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? எங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் காணுகின்றோம் ஒரு திருமண வைபவத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ரசம் குறைந்தது, திராட்சை ரசம் குறைந்தது. ஏன்னா ரசம்னு சொன்னால் இன்னொரு ரசம் இருக்குதுன்னா, திராட்சை ரசம் குறைந்தது. நாங்கள் காணுகின்றோம் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு அதை தெரிவித்தார்கள். உடனே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார். நாங்கள் காணுகின்றோம், இன்னும் அநேகமாக நாங்கள் காணுகின்றோம். அநேக காலையில் இருந்து போதனைகளை கேட்டார்கள். காலையில் இருந்து அநேக வியாதிஸ்தர்கள் சுகப்பட்டார்கள். நாங்கள் காணுகின்றோம், மாலை ஆகும் பொழுது அந்த ஜனங்களுக்கு பசிக்கின்றதே. ஒரு சிலர்கள் ஆகாரம் கொண்டு வந்து பகல் உணவுகள் சாப்பிட்டிருப்பார்கள். ஆனாலும் ஒரு சிலர்கள் அப்படி அல்ல. அநேக பேருக்கு பசி உண்டாயிற்று. நாங்கள் காணுகின்றோம், இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். 2 மீன்களை 5 அப்பங்களையும் எடுத்து ஆசீர்வதிக்கிறார். 5000 பேருக்கு அங்கே உணவளிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்கள், நாங்கள் காணுகின்றோம் அநேக இவ்வாறான அற்புதங்களை, அடையாளங்களை இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபடியினால் நாங்கள் காணுகின்றோம், அவர்களுக்கு கவலை இல்லை. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே இயேசு கிறிஸ்துவை போய் சொல்லுவதற்கு, கண்ணுக்கு தெரிவதற்கு ஒரு நபர் இருந்தார். ஏன்னா ஒரு தகப்பனும் ஒரு மகனும், அந்த தகப்பன் அந்த மகனை வெள்ளைக்காரங்க கூடுதலாக அவங்க வேறையாக தான் பிள்ளைகளை தூங்க வைப்பாங்க. ஏன்னா ரைட், அந்த ரூமுக்குள்ளே போய், மகனே, உன்னோடு கூட இயேசு இருக்கிறார்,
உன்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ படு அப்படின்னு சொல்லி அவரை நல்லா ஆறுதல் படுத்தி அவருடைய தலையை தடவி அவருக்கு நித்திர போக வரைக்கும் பார்த்துருந்துட்டு நீ ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ படுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவரை உற்சாகப்படுத்திட்டு அவர் ரூமுக்குள்ளே போகிறார். போய் அவர் அங்கே அவர் தூங்க போகிறார். நிற்கிறார், மகன் வந்து கிட்ட நிற்கிறார் கட்டில்கிட்ட. என்ன மகன், ஏன் நீங்கள் என்ன அப்படி? அப்பா எனக்கு பயமாக இருக்குதப்பா. என்ன திருப்பி அவர் போய், இல்லை நீ பயப்படக்கூடாது மகனே, நீ பயப்படக்கூடாது, உன்னோடு கூட இயேசு இருக்கிறாரு, உன்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, நீ நல்லா ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணிட்டு நீ தூங்கு, உன்னை ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். சரின்னு சொல்லி திருப்பி போய் அப்பா தூங்க போகிறாரு. பெட்ஷீட்டை போத்துக்கில போகிறாரு. இந்தா திடீர்னு இருக்கிறாரு முன்னுக்கு. என்ன மகனே? அப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, பயமாக இருக்குதுப்பா. அது பிறகு திருப்பியும் அதே மாதிரி அவர் சொன்னார். வீட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த மகன் சொன்னார், அப்பா காலை பிடிச்சிக்கிட்டாரு, காலில் விழுந்துட்டாரு, கையில் விழுந்துட்டார், கையை பிடிச்சிக்கிட்டு காலை பிடிச்சிக்கிட்டு அந்த மகன் சொல்கிறாரு, அப்பா ஆண்டவர் இருக்கிறார் தான், இயேசு இருக்கிறார் தான், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தான், நான் ஜெபமும் பண்ணுறேன் தான். அப்பா எனக்கு உங்களை போல நீங்கள் இருக்கோனப்பா, உங்களை போல ஒரு தோல் பரிசுத்த ஆவியானவர், தோல் இயேசு எனக்கு வேணாப்பா. எத்தனை பேருக்கு விளங்குது அது? அல்லேலூயா. தோல். எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு தோல் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இல்லை, காண்றதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இல்லை. இயேசு சொல்கிறாரு, நான் போகணும், நான் போகிறது உங்களுக்கு நலமாக இருக்கும். அந்த வார்த்தையை நாங்கள் மறுபடியுமாக வாசிப்போம். ஏன்னா என்ன சொல்லப்படுகிறது? ஏழாவது வசனம். நான் போகிறது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இயேசு கிறிஸ்து எங்களை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரா? சீசர்கள் அப்படித்தான் நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து போகிறாரு, சொன்னார் தான், வார்த்தைகளை சொன்னார், நீங்கள் போய் எருசலேமில் தங்கியிருங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார், உன்னதத்தில் வருகின்ற வல்லமையிலே தரிக்கப்படும் வரைக்கும், நிரம்ப வரைக்கும் நீங்கள் எருசலேமில் தங்கியிருக்க வேண்டும். லூக் 24ஆம் அதிகாரத்தில் 49வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது காணலாம். எனக்கு அருமையானவர்களே, அவர்களுக்கு அது போதிக்கப்பட்டது உண்மை. ஆனால் எவ்வளோ போதனைகளை கேட்டாலும், நிறைய போதனைகளை சொல்லியிருந்தார். நான் உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடையும் எழுந்தார், சொன்ன மாதிரியே, சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம் லூக்கில். ஏன்னா லூக் 24ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன் 6-7 வசனங்கள்ல நீங்கள் பார்க்கலாம், சொன்னபடியே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் அப்படின்னு இருக்குது. சொன்னபடி எல்லாம் செய்தார். ஆனால் இந்த சீசர்கள் என்ன நினைத்தார்கள்? ஓ, பாடுகள் எல்லாம் முடிந்து விட்டது, இவ்வளோ நாள் இயேசுவை நம்பி இருந்தோமே, என்ன பலனாகிவிட்டது? அவர் கிட்டே இருக்கும் பொழுது, அவர் அருகிலே இருக்கும் பொழுது எப்படி இருந்தது? இப்படிலாம் இருந்துட்டு கடைசியில் கையை வாரிட்டு போயிட்டாரே இயேசு கிறிஸ்து, எங்களை விட்டு போயிட்டாரே, இனி வாழ்ந்து பிரயோசனம் இல்லை, இனி இந்த பாதையிலே நாங்கள் நடந்து பிரயோசனம் இல்லை, வாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போவோம் அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போயிட்டாரு. யார்? பேதுரு. ஏன்னா ஞாபகம் இருக்குது தானே, மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போயிட்டார். இவர் சொன்னது, இயேசு கிறிஸ்து இந்த சொன்ன காரியத்தை இவங்க புரிஞ்சு கொள்ள இல்லை. நாங்கள் காணுகிறோம், இயேசு கிறிஸ்து சொன்னது ஞாபகம் வந்தது. மீண்டுமாக அவர் 40 நாள்
இந்த பூமியிலே மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தினார். 40 நாள் ஞாபகப்படுத்தி எல்லாத்தையும் திருப்பி 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 சொன்னார். திருப்பி சொல்லி அவர் அங்கே மேல் மாடிலே போய் ஜெபிக்கும்படியாக, எருசலேமில் போயிட்டு ஜெபிக்கும்படியாக கடைசியாக அவர் கேட்டுக்கொண்டார். சொன்னார், இப்போ நான் இப்போ போகிறேன், இப்போ என்னுடைய நேரம் வந்து விட்டது. கண்களுக்கு முன்பாகவே அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்கிறது, கண்களுக்கு முன்பாகவே சீசர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு மேகம் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே உயிர் தெழுந்த 40 நாள் இந்த பூமியிலே உலாவி கொண்டு இருந்த நடந்து திரிந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மேகம் வந்து அப்படியே எடுத்துக்கொள்ளுது. இவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்க அலற இல்லை. அப்ப இவங்க வந்து சோர்ந்து போகவில்லை. ஏன்னு சொன்னா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் இப்ப இவர்களை பலப்படுத்தினார். சீசர்கள் எல்லா சீசர்களையும் பலப்படுத்தி மறுபடியுமாக அவர்களை மீள கட்டி அவர்களை தைரியப்படுத்தி, நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர்களை நிரம்பு வரைக்கும், பிதாவானவர் உங்களை உன்னதத்தின் வல்லமையினால நிரப்பும் வரைக்கும் நீங்க காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க எல்லாம் போய் காத்திருந்தாங்க. நாங்கள் காணுகிறோம் பெந்தெகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 10 நாளைக்கு பிறகு 10 நாள் நாங்கள் நம்புகிறோம் உபவாசமாக இருந்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி. உபவாசமாக இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். நாங்கள் காணுகின்றோம். ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக அவர்கள் மேலே இறங்கினார். ஹல்லேலூயா, வல்லமையாக இறங்கினார். இப்பொழுது யார் இருப்பது அவர்களுக்கு? இயேசுநாதரை போலவே ஒரு தோல். இயேசுநாதர் இப்போ இல்லை, ஆனால் அவர்களுக்கு அதே மாதிரி ஒருவர் இப்போ இருக்கிறார். அவர் சொல்றாரு, வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஒரு தேற்றவாளனை, வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போம். 16வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வேறொரு தேற்றவாளன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது என்னது? வேறொரு தேற்றவாளன். அதாவது அவர் என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல வந்து ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை வந்து பெரக்லிட்டோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. பெரக்லிட்டோஸ் அப்படின்னு சொன்னால் அவர் ஆலோசகர், அதே போல் அவர் பலன் இல்லாத நேரத்தில் பலன் கொடுக்கிறவர், அவர் ஆறுதல் அளிப்பவர், அவர் ஆலோசகர், ஆலோசனை சொல்லுகிறவர், உதவி செய்கிறவர். ஏன்னா அதே போல் அவர் வந்து விடுதலை கொடுக்கிறவர், அவர் ஒரு பரிந்து பேசுகிறவர், ஒரு எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், அட்வொகேட். அவர் ஒரு நண்பனாக இருப்பவர், அவர் எங்களை திருப்திப்படுத்துகிறவர், அவர் எங்களை பலப்படுத்துகிறவர், அவர் எங்களை வழி நடத்துகிறவர், நாங்கள் துக்கப்படும் பொழுது எங்களை தேற்றுகிறவர், ஆற்றுகிறவர், அதே போல் எங்களுக்கு உதவி செய்கிறவர், நாங்கள் பலனற்று நிற்கும் பொழுது எங்களுக்கு உதவி செய்கிறவர். இந்த இயேசுநாதர் இந்த சீசர்களுக்கு என்னென்ன செய்தாரோ அது எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதேதான் வேறொருவர் என்று சொல்லும் பொழுது அதில் அர்த்தம் வந்து அதே மாதிரி கிரியை செய்யக்கூடிய ஒருவர். அதான் அதில் அர்த்தம். அதே மாதிரி கிரியை, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இயேசுநாதர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஒருவர். ஹல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருந்தார், இவர் சரீரத்தில் இல்லை. அது மட்டும்தான் மாற்றம். மற்ற எல்லாமே அவரால் செய்யக்கூடும் என்பது தான் அதில் அர்த்தம். அதே போல் ஹெட்டரோஸ் என்று சொல்லி ஒரு வார்த்தை அதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஒருவர். அதே போல் அவர் ஒரு அன்புள்ள ஒரு நண்பன்.
நண்பனாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் காணுகின்ற பிரியமானவர்களே, இந்த சீசர்கள் இயேசு கிறிஸ்து எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தாரோ அதே மாதிரி இந்த சீசர்களும் செய்ய வெளியிட்டார்கள். நாங்கள் காணுகின்றோம் இந்த சீசர்கள் அப்படி செய்ய ஆரம்பித்தார்கள். நாங்கள் காணுகின்றோம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினதுக்கு பிறகு பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். நாங்கள் காணுகின்றோம் அது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நடந்தது. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இருந்தபடினால், நிரம்பினபடினால் அது நடந்தது. 3ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் காண்றீங்க, அங்கே அவர்கள் 3 வேளை அவர்கள் அங்கே ஜெப ஆலயத்துக்கு ஜெபிக்க செல்லுகிறார்கள். ஜெபிக்க செல்லும் பொழுது அந்த இடத்துல என்னிடத்திலே பொன்னும் வெள்ளியும் இல்லை என்றது உற்று பார்த்து அந்த ஊனனாய் இருந்த, இல்லாவிட்டால் நடக்க முடியாம முடவனாய் இருந்த அந்த மனிதனை பார்த்து சொல்கிறான், நீ எழுந்து நட. உடனே அவன் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லப்படும். எழுந்து நடக்கிறான். இதெல்லாம் எப்படி ஆகுது? பரிசுத்த ஆவியுடைய வல்லமையினால. ஹல்லேலூயா. ஏனெனில் இயேசு கிறிஸ்து எந்த அற்புதங்களை செய்தாரோ, எந்தெந்த பிரசங்கங்களை செய்தார், என்ன காரியங்களை செய்தார், அது எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்தார். ஹல்லேலூயா. நாங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை வாசிப்போம் என்றால், வாசிக்க பார்ப்போம். நசரேயனாகிய இயேசுவின் தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். நாங்கள் காணுகின்றோம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பித்தான் எல்லாமே செய்தார் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படியாக கண்ணுக்கு தெரியாத ஒரு நபர் முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் எப்படி கிட்டி சேருவது, பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அதிகமாக எப்படி கிட்டி சேர்ந்து வாழ்வது, எனக்கு அருமையான இப்படியான இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் எப்படி கிட்டி சேருவது என்று சொல்லி நாங்கள் சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். வெகு சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் முதலாவதாக ஒரு நபராக நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவரை நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு அவர் ஒரு நபராக இருக்கிறார்னு எங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார்னு எங்களுக்கு தெரியும். நபர் என்று சொல்லுவதற்கு இதில் நாங்கள் காணுகின்றோம் நிறைய சான்றிதழ்கள் இருக்கிறது. 16ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது நிறையாகவே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேற்றவாளன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் அல்லாமல் நாங்கள் காணுகின்றோம் 8வது வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, உணர்த்துவார் என்று சொல்லி. ஒரு கரண்ட்டுக்கு உணர்த்த முடியாது எங்களோட பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஒரு சக்திக்கு உணர்த்த முடியாது. நாங்கள் காணுகின்றோம் ஒரு நபருக்கு தான் உணர்த்த முடியும். ஹல்லேலூயா. ஒரு நபர், பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு நபர். பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இப்போ வாசித்து பாருங்கள். எபேசியர் 4:30 சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் சொல்லப்படுது. நாங்கள் அது ஒரு நபரை தான் நாங்கள் துக்கப்படுத்துகிறோம். அதிலிருந்து நாங்கள் விலகிக்கிறோம். அவரை நாங்கள் ஒரு நபராக நாங்கள் நடத்த வேண்டும். இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளையில் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டோம். ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் வந்தோம். என்ன உடன்படிக்கை வந்தோம்? ஆண்டவரே, இவ்வளோ நாளும் ஏன் இஷ்டம் போல நான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, நான் தான் என்ன லார்ட் அண்ட் லார்ட், எல்லாமே நான் தான். என் வாழ்க்கைக்கு நான் தான் எல்லாமே. ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும்.
அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஏன்னா நாங்கள் மற்றவங்கள பார்த்து கேட்போம், ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும், நீ எனக்கு என்ன சொல்லித்தர போகிறா? ஏன்னா அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு நாங்கள் சொன்ன, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடைய கர்த்தர், நீங்கள் தான் என்னுடைய இரட்சகர், நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஆண்டவரே, நீங்கள் தான் என்னை கரம் பிடித்து நடத்த வேண்டும், நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டும், நீங்கள் தான் இது முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் இஷ்டம் போல நான் வாழ்ந்தேன், இனி என்னுடைய இஷ்டம் போல அல்ல, உம்முடைய இஷ்டத்தின்படி உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்படி தான் ரட்சிக்கப்பட்டீங்க நீங்கள். ஆமென். அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கரோஸ்து கொடுப்போம். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஒன்று, பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரோடும் கூட நாங்கள் அப்படி ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் பரிசுத்த ஆவியானோட உடன்படிக்கையை எப்போ செய்தோம்? எப்பயாவது செய்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நான் ஒரு நபராக, இப்போ இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இல்லை, இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரியறதுக்கு இல்லை, ஆனால் நீங்கள் தான் என்னோடு கூட இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்மை நான் நபராக ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாங்க. ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க. ஆண்டவரே, என்னோடு கூட நீங்கள் சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க, வாங்க ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் அழைக்கிறோம். அழைத்து எப்படியாவது பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அநேக பேர் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க, ஆவியில் நிரப்பப்பட்டீங்க. ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் அவர் எங்களோட கூடவே இருக்கிற ஒரு நபராக நாங்கள் நடத்துகிறோமா? நாங்கள் சர்ச்சுக்கு வரும் பொழுது எல்லாத்தையும் நாங்கள் மறந்துடாமல் கொண்டு வரோம். ஃபோனை கொண்டு வந்தீங்களா? எல்லாரும் கையை உயர்த்த தேவையில்லை. ஃபோனை கொண்டு வந்தீங்களா? உங்களுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுடைய வாயிலிருந்து வர்ற ஒரு வார்த்தை தான் ஆமாம் என்று சொல்லி, உங்களுடைய பைபிளை கொண்டு வரீங்களோ இல்லையோ, ஃபோனை கொண்டு வந்துட்டோம் இல்லையா? எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோட சபைக்கு வந்தீங்க? ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றது புரியா? ஒரு பரிசுத்த ஆவியானவரே ஒரு நபராக நாங்கள் ஏற்று நடத்துவதுன்னு சொல்றது அதுதான். எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவரோட சபைக்கு வந்தீங்க? எழுந்தாச்சு, இது பண்ணாச்சு, ஏன்னா நாங்கள் எல்லாம் காலை கடன்களை செஞ்சாச்சு, உடுத்தியாச்சு, டக்குன்னு நாங்கள் வெளிக்கிட்டாச்சு, ஓடி போகணும் சர்ச்சுக்கு ஓடி போகணும். நாங்கள் ஏன் நேரம் போயிட்டுது. நிறைய பேரை நான் காண்றேன், அப்படி தான் வராங்க. நேரம் போயிட்டுது, ஓடி வரணும், ஓடி போகணும். ஓடி 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 வந்து ஓடி ஓடி வராங்க, ஓடி ஓடி வராங்க. ஓடி ஓடி வரக்குள்ள இங்கே ஆராதனை முடிஞ்சிட்டு அறிவித்தல் தான் போய் கொண்டிருக்குது. சில நேரத்தில் அறிவித்தலும் இல்லை, பிரசங்கத்தில் பாதி போய் கொண்டிருக்குது. அப்போ தான் வந்து சேர்றாங்க, ஓடி வராங்க, சபைக்கு ஓடிக்கிட்டு வராங்களாம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பரிசுத்த ஆவியோட வாரீங்களா? நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் வீட்டில் இருந்து வரக்குள்ள பரிசுத்த ஆவியானவரோட வார இல்லை. நாங்கள் அப்போ யாரோட பாஸ்டர் வார? ஏன்னா நாங்கள் தனியே தான் வரோம். நாங்கள் ஆராதிக்கும் பொழுது தான் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடுறோம். பரிசுத்த வாங்க, ஆண்டவரே உங்களை மறந்துட்டேன்னா, ஆண்டவரே வாங்க. ஆராதிக்கும் பொழுது தான் ஞாபகம் வருவது. பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாங்கள் நடப்போம் என்று சொல்ல. இப்போ நீங்கள் யாராவது இப்போ திருமணமாகி இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் திருமணமாகி இருக்கிறீங்க, உங்களுடைய வாகனத்தில் உங்களுடைய மனைவியை நீங்கள் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஏன்னா நீங்கள் யாராவது நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இப்போ வாரீங்க, சபைக்கு வாரீங்க, அம்மா என் மனைவியை நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேனே,
இதை படிப்பு எப்படி தான் வருவாவோ தெரியாது. அப்படி ஏதாவது ஞாபகம் உங்களுக்கு வருவதா? அப்படி இல்லை தானே? அப்படி இல்லைண்டா அப்படி இருக்குண்டா அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஏன்னா நாங்கள் நிறைய பேர் அப்படி தான் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய தேவைகளுக்கு மாத்திரம் நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆராதனை நேரத்தில் கூப்பிடுறோம். எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அந்த நேரத்தில் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு ஒரு தேவை வரும் பொழுது நாங்கள் கூப்பிடுகிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவரை என்ன செய்கிறாரு? பரிசுத்த உங்களுக்கு தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் வந்து இப்போ பிதாவை போல வெளிப்பட்டு இல்லை. அதாவது பிதாவை போல பரிசுத்த ஆவியான பிதாவை நாங்கள் எப்படி காண்றோம்? இப்போ பழைய ஏற்பாடில் தேவனை நாங்கள் எப்படி காண்றோம்? கொஞ்சம் கோவம் போகிற ஒருவரை போல காண்றோம். ஏன்னா திடீர்னு அக்கினி வந்து எல்லாரையும் அப்படியே அழிச்சு போடுது. திடீர்னு சொல்லி பீறி போடுகிறது. நாங்கள் காணுகின்றோம் ரொம்ப கோபம் போகிற ஒரு கடவுளாக காணுகின்றோம் பழைய ஏற்பாடில். புதிய ஏற்பாடிலே நாங்கள் காணுகின்றோம் இயேசு கிறிஸ்துவை காணும் பொழுது அன்புள்ள ஒரு கர்த்தராக நாங்கள் காணுகின்றோம். அன்புள்ள, ரொம்ப அன்புள்ள அந்த ஒரு 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 விபச்சார ஸ்திரீ அகப்பட்ட நேரத்தில் ஏன்னா ஆண்டவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, உன்னை எத்தனை பேர் கல்லெறிந்தார்கள்? இல்லை, யாரும் எரியல. எத்தனை பேர் உன்னை குற்றவாளி என்று சொல்லி தீர்த்தார்கள்? இல்லை, யாரும் தீர்க்கவில்லை. அப்படி என்ன, நானும் உன்னை தீர்க்க மாட்டேன், நானும் உன்னை தீர்க்க மாட்டேன், ஏன்னா நானும் உன்னை தீர்க்க மாட்டேன். அன்பு செய்தார், அன்பை காட்டினார். நாங்கள் காணுகின்றோம் அன்பு செய்தார். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் எப்படி அப்போஸ்தலர் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியானவரை எப்படி காணுகின்றோம்? எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவரை எப்படி காணுகின்றோம்? பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜென்டில் ஸ்பிரிட், அதாவது வந்து என்ன சொல்றது, ஒரு மெதுமையானவர், ரொம்ப மெதுமையானவர். இப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வாங்க வந்து இந்த ஜனங்கள் எல்லாரையும் தொடங்க, பரிசுத்த ஆவியானவரே தொட்டு எல்லாரையும் சுகப்படுத்துங்க ஆவியானவரே. நாங்கள் பாடலில் பாடி அப்படி தானே சொல்கிறேன்னா, வரும் தூய ஆவியேனா பரிசுத்த ஆவியானவர் வருவார். ஓ பாருங்க, அவர் வருவார். இஸ் ஜென்டில் ஸ்பிரிட், அவர் மெதுமையான ஆவியானவர். அவர் வாராரு, வந்துட்டு எல்லாரும் தொட்டு எல்லாரும் சுகப்படுத்தி நின்றுட்டு இருக்கிறாரு. இடத்துல நின்றுட்டு இருக்காரு, பரிசுத்த ஆவியானவர் நின்றுட்டு இருக்காரு இடத்துல. நாங்கள் என்ன செய்கிறோம்? அவர் அப்படி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரூபன் கொஞ்சம் வாங்க. ஓகே, இப்படி நின்றுட்டு இருங்க. ரைட், வந்து பரிசுத்தாவியர் தான் பரிசுத்தாவியார். பரிசுத்தார் வந்து எல்லாரையும் தொட்டு எல்லாம் சோப்படுத்திட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. நாங்கள் அவரை கண்டுக்கிடுறதும் இல்லை. போதர் இருக்கிறார், அவரும் கண்டுக்கிடுறது இல்லை. அவரோட பாட்டில் அவருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் யோசிக்கிறார், என்ன மனுஷர்களா நான் என்ன சரிண்ணா என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரே எவ்வளோ உதவிகள் செஞ்சீங்க, நீங்கள் எவ்வளோ பேரை சுகப்படுத்துனீங்க, வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அவரை நான் கூட்டிக்கிட்டு போகணும். ஏன்னா ஆமேன், ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. நான் வீட்டுக்கு போய்ட்டேன், அம்மாட்ட சரி வீட்லேயும் ஜெபிக்கும் பொழுது தான் எனக்கு ஞாபகம் வருது, அடி அம்மா ஆண்டவரே பரிசுத்தாவியார் எங்கே? அங்கே சேர்ச்சில் வச்சுட்டு வந்துட்டேன் பரிசுத்தாவியானவர். ஏன்னா ஒரு நபராக நாங்கள் எண்ணி, அதாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ எங்களோட ஒரு நபர், எங்களுடைய மகளை நான் அப்படி செய்வேனா, என்னுடைய கணவனை நான் அப்படி செய்வேனா, சரி பண்ணி போயிடுவோம். என்னுடைய மனைவியை நான் அப்படி செய்வேனா, ஏன் தோளில் இருக்கிறாங்க, அவங்க தெரியறதுக்கு இருக்கிறாங்க, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். அடிக்கடி 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 நாங்கள் மறந்து போகிறோம். ஏன்? என்னோட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், வாரும் தூயாவர்னு சொல்ல வந்துட்டார். எப்போ இருந்து இருக்கிறாரு, எப்போ இருக்கிறார், இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒரு பக்கத்தில் அப்படி நின்று கொண்டு வேதம் சொல்லுகிறது. எரேமியா புஸ்தகத்தில் வாசிங்க பார்ப்போம். எரேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்கள்.
எரேமியா 13:17 சீக்கிரமா. நேரம் போகுது. 17. ஒரு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்ட பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வானா, தேம்பி தேம்பி அழுது கொண்டு இருப்பாராம். அங்கே விட்டுட்டு போயிட்டோம். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், ஒரு சின்ன பிள்ளையை போல. ஏன், அவர் ஜென்டல் ஸ்பிரிட், அவர் வந்து மெதுமையானவர், எங்களை கடுமையாக நடத்துகிறவர் அல்ல. நாங்கள் காண்கின்றோம், அவர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருப்பார். திருப்பி வர சொன்னா திருப்பி வராரு, திருப்பி போன்னு சொன்னா போறாரு. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே. நான் உங்களை என்னோடு கூட இருக்கிற என்னுடைய உடன் ஆண்டவரே, ஒரு நண்பனாக, என்னுடைய உடன் ஆண்டவரே, என் ஆத்ம நேசராக இன்றையில இருந்து நான் வழிநடத்த போகிறேன் என்று சொல்லி, அன்றைக்கு எப்படி ரட்சிக்கப்படும் பொழுது நாங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டு அந்த உடன்படிக்கை கூடாக நாங்கள் கடந்து வந்தோமோ, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு நான் இன்றையில இருந்து அப்படி நான் வாழ போகிறேன் ஆண்டவரே. இன்றையில இருந்து ஆண்டவரே, நான் உண்மை ஆண்டவரே ஒரு நபராக நான் எண்ணி நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்வோன்னு சொன்னால், எங்களோட நட மாறப்போகிறது, எங்களுடைய பேச்சு மாறப்போகிறது, எங்களுடைய ஜெபம் மாறப்போகிறது, நாங்கள் சிந்திக்கிற விதம் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆள் டோட்டலாகவே மாறிடும். ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க, என்ன இந்த நபருக்கு நடந்திருக்குது, இந்த நபருக்கு என்ன நடந்திருக்குது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, அவர்கிட்ட கேட்டு 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 நாங்கள் பேசுவோம்னு சொன்னால், நாங்கள் அவர்கிட்ட கேட்டு கேட்டு நாங்கள் காரியங்களை செய்வோம் என்று சொல்லி சொன்னால், ஏன்னா இப்போ நாங்கள் வந்து சமையல் அறையில் நாங்கள் வெங்காயம் வெட்டுறோம், பச்சை கொட்டைக்காய் வெட்டுறோம். ஏன்னா அந்த நேரத்துலையும் பரிசுத்த ஆவியானோடு நாங்கள் பேசுகிறோம். பரிசுத்த ஆவியோடு பேசணும். பரிசுத்த ஆவியானவரே, நான் இப்போ வேலை செய்ய போகிறேன், நீங்கள் என்னோட வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, நான் தூங்க போகிறேன், நீங்கள் ஒரு பக்கத்தில் இருங்க, நான் தூங்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் என்னோட தூங்குங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், நான் இப்போ வேலை செய்ய போகிறேன், நீங்கள் ஒரு பக்கத்தில் இருங்க, நான் வேலை செஞ்சுட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன். அப்படி தான் நாங்கள் நடக்கிறோம். ஏன்னா வேலை செஞ்சு வந்து ஜெபிக்கிறேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் இப்போ நான் சொல்கிறது என்னென்னு சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கும். வேலை செய்யும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவர், நான் வேலை செய்ய போகிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், இப்போ ஒரு நபருக்கு இடையில் எங்களுக்குள்ளே என்ன இருக்க வேண்டும், ஒரு உறவு இருக்க வேண்டும். நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு காரியத்தை எங்களுக்கு சொல்லுவார், இப்போ கொஞ்சம் வேலையை செய்யாத, என்னோட கொஞ்சம் வா ஜெபிக்கிறதுக்கு. ஒரு நபருக்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. சரின்னு கீழ்ப்படிந்து நாங்கள் போயிட்டு அதை செய்கிறது தான் பரிசுத்த ஆவியானவரை ஒரு நபராக நான் ஏற்றுக்கொண்டு நடப்பது என்று சொல்வது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி நாங்கள் நடத்துகிறோமா? இல்லை, நாங்கள் அப்படி நடத்துவது இல்லை. எங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தில் அவரை கூப்பிடுறோம், இல்லாட்டி நாங்கள் அவரை கூப்பிடுறதே கிடையாது. சில நேரத்தில் அது ஒரு 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 அடுத்த நாளாகவும் இருக்கலாம், பல மணித்தியாலங்க போயும் இருக்கலாம். சில நேரத்தில் அது நாட்கணக்கில் போயும் இருக்கலாம், வாரக்கணக்கிலையும் போயிருக்கலாம், மாத கணக்கிலையும் போயிருக்கலாம். ஒரு மாதமாக பரிசுத்த ஆவியானவரை கூப்பிடவே இல்லை, ஒரு மாதத்துக்கு பிறகு தான் கூப்பிடுறோம். பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளோ நாளும் ஜெபிக்காமல் இருந்துட்டேன், இவ்வளோ நாளும் வேத வாசிக்காமல் இருந்துட்டேன், ஆண்டவரே வாங்க. அப்பவும் வருவார். ஏன்டா, அவர் ஜென்டில் ஸ்பிரிட், அவர் வந்து மெதுமையானவர். ஆனால் அவர் துக்கப்படுவார், அவர் துக்கப்படுகிறார். ஏன் என் பிள்ளை இப்படி செய்து, ஏன் இந்த பிள்ளை என்னை கணக்கெடுக்குது இல்லை, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்ன தவறு செஞ்சேனா? அவர் ஒரு நபர், அவர் ஒரு நபர். அதை நாங்கள் உணர்ந்து நடப்போம் என்று சொன்னால் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நான் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஹல்லேலூயா. அவரை அப்படி நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை மாறும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா.
எங்களுடைய பேச்சு மாறப்போகிறது, நாங்கள் நினைக்கிற விதம் மாறப்போகிறது, நாங்கள் நடக்கிற விதங்கள் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எங்களை அவர் உணர்த்துவார்னு இடத்துல சொல்லியிருக்கிறது. இது மகளே தவறு, இது மகனே தவறு, இதை நீ செய்யக்கூடாது, இப்படி நீ பேசக்கூடாது, இப்படி நீ நடக்கக்கூடாது, நீ அப்படி அவருக்கு பேசியிருக்கக்கூடாது. உடனே நாங்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் அழுது மன்னிப்பு கேட்போம். ஏன்னா எனக்கு அருமையானவர்களே, உடனே நாங்கள் ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டு சொன்னால் உடனே நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை உணர்த்துகிறார். ஆகவே அவரோடு கூட நாங்கள் அப்படி வாழ்வதற்கு இரண்டாவதாக எங்களுக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 44:3-4 வரை நாங்கள் வாசிப்போம். என்ன சொல்லப்படுகிறது? எஸ்ஐயா 44:3 வசனம் வாசிங்க பார்ப்போம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆமென். நாங்கள் காணுகின்றோம், தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழோன்னு சொல்ற ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். உங்களுக்கு வாஞ்சை இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார், பரிசுத்த ஆவியானவர் நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை அவ்வாறாக நடத்த மாட்டார். அந்த வாஞ்சை இல்லாவிட்டால் அந்த தாகம் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், 37-38 வரையும் 37-38 வசனங்கள், தாகம் உள்ளவர்கள் என்னிடத்திலே வந்து பருக கடுவீர்கள், தாகம் உள்ளவர்கள் வாங்க என்னிடத்திலே. வேதம் சொல்லுகிறது, ஜீவ ஊற்று அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து புறப்படும் என்று. ஹல்லேலூயா. ஜீவ ஊற்று என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு கிடைக்க போகிறது? பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு வருவார்? பரிசுத்த ஆவியானவர். எனக்கு அருமையான தாகம் உள்ளவர்களுக்கு. ஆகவே தாகம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய வேண்டும் சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவருக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும்னு சொல்லி சொன்னால், அவரை ஒரு நபராக நாங்கள் ஏற்று அவரை நபராக நடத்த வேண்டும். ரெண்டாவது, அவர் மேலே தாகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நாங்கள் வாஞ்சிக்கோணும், அதிகமாய் அவரை வாஞ்சிக்கோணும். அதிகமாக வாஞ்சித்தா தான் அவர் எங்களிடத்தில் வருவார். அங்கே T.L. ஒஸ்பான் என்கிற ஒரு போதகர் இருந்தாரே அமெரிக்காவில். அவர் இந்தியாவுக்கு வந்தாராம் ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்வதுக்கு. அவருடைய பேர் வந்து T.L. ஒஸ்பான். சரியா? அப்போ இந்த மீடியா யூனிட் சரி, ஓகே. T.L. ஒஸ்பான் இவர் தான் அந்த நபர். இவர் இந்தியாவுக்கு வந்தார். என்னத்துக்கு வந்தார்? சுவிசேஷம் சொல்ல. சுவிசேஷம் வந்து சுவிசேஷம் சொல்கிறாரு, யாருமே ஏற்றுக்கொள்ள இல்லை. நிறைய அங்கே நிறைய முஸ்லீம் ஆக்களுக்கு தான் இருக்காங்க. அந்த அவர் போன அந்த பிரதேசத்தில் அவங்க சொன்னாங்களா, குரான் இப்படி சொல்லுது. இவர் சொன்னால் இல்லை, பைபிள் இப்படி சொல்லுது, எங்கட ஆண்டவர் தான் கடவுள். இவர் சொன்னால் எங்கட ஆண்டவர் தான் கடவுள் என்று சொன்னால் இதுதான் பைபிள் இப்படி சொல்லுது. அதுக்குரிய நிறைய எடுத்து நிறைய என்ன சொல்கிறது வந்து தர்க்கங்களை முன்வைத்தார். தர்க்கங்களுக்கு கூடாக ஜனங்களை கொண்டு வரலாம் என்று நினைத்தார். முடியாது. அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், அவருடைய பலன், அவருடைய அனுபவம் எல்லாம் தோல்வி அடைந்து போனது. மறுபடியும் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அமெரிக்காவுக்கு போயிட்டு அவர் யோசிக்கிறார், ஏன் நான் தோல்வி அடைந்தேன்? இந்த கேள்விகள் எங்களுக்கு வரணும்னு பிரியமான எங்களுடைய வாழ்க்கையில் சில ஏதாவது தோல்விகளோ ஏதோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒரு இதோ வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் கேள்வி கேட்கணும். ஏன் எனக்கு இப்படி ஆச்சுது? ஏன் இது அப்படி ஆகவில்லை? கேள்விகள் நான் கேட்கணும். ஏன் இந்த நிந்தை? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் இந்த கஷ்டம்? நாங்கள் கேள்விகள் கேட்கணும். அவருடைய வாழ்க்கையில் அவர் கேள்வி கேட்டாராம். ஆரம்ப நாட்களில் அவர் பயன்படுத்தப்படவே இல்லை, யாருமே அவரை கண்டு கொள்ள இல்லை. ஆனால் அவர் வந்து
அவர் தீர்மானித்தாராம். ஒரு வேதத்தை வாசிக்கணும்னா அவர் வேதத்தை வாசித்தாராம். நிறைய சுவிசேஷ புஸ்தகத்தை 4 புஸ்தகம் திருப்பி 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 அநேக தடவை வாசித்தார். அநேக தடவை வாசிக்கும் பொழுது அவர் கண்டு கொண்டாராம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் அற்புதம் செய்தார் என்று. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், ரைட் ஆண்டவரே, நீங்கள் இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அற்புதம் செய்தீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே எனக்கும் அதை செய்வதற்குரிய அதிகாரமும் வல்லமையும் அபிஷேகத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்க. நான் சொன்னபடி ஒரு நாள் அவர் தீர்மானித்தார், பரிசுத்த ஆவியானவரே இன்று முதல் இனி வருகிற எந்த ஒரு நாளாக இருக்கட்டும், எந்த ஒரு நேரமாக இருக்கட்டும், எல்லா நேரங்கள்லையும் உம்மை ஒரு நபராக நான் நடத்த போகிறேன். என்னோடு கூட ஒட்டி கொண்டு இருக்கிற, என்னோடு கூட எங்கே போனாலும், நான் வாஷ்ரூமுக்கு போனாலும் அங்கேயே நீங்கள் இருக்கிறீங்க, என்னோட அங்கேயே வருவீங்க. அப்படி வரக்கூடிய ஒரு நபர் நீங்கள். நான் உங்களை, அதாவது தேவன் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்று சொன்னால், எங்களுடைய மூச்சு இருக்குது அல்லவா, எங்களுடைய மூச்சு எவ்வளோக்கு எங்களுக்கு சமீபமாக இருக்குது. யாருக்காவது தெரியுமா? ஏன்னா எங்களுடைய மூச்சு எங்களோட எவ்வளோ சமீபமாக இருக்குது. அதுக்கும் பார்க்கிலும் அவர் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சோதரிப்போமா. ஹல்லேலூயா. அந்த மூச்சை பார்க்கிலும் அவர் சமீபமாக இருக்கிறார். அப்படி அவரையும் பரிசுத்த ஆவியானவரையும் எங்களையும் பிரிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவர் சமீபமாக இருக்கிறாரு. ஆனால் நாங்கள் அவரை கண்டு கொள்வதில்லை. அதுதான் இந்த காலை பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை நாங்கள் ஒரு பொருட்டாய் அவரை நாங்கள் கண்டு கொள்வதே இல்லை. அவரை எங்களை தேவைக்கு மாத்திரம் நாங்கள் பயன்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே போகிறோம், அப்படி போய்கிட்டே இருக்கிறோம். இல்லை பெரியமானவர்களே, அவரை ஒரு நபராக நாங்கள் இன்றிலிருந்து தீர்மானிப்போம் நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. என்னோடு கூட இருக்கிற ஒரு நபர் அவர், என்னோடு கூட என் ஆத்ம நேசர் அவர். ஹல்லேலூயா. அப்படி என்று சொல்லி நாங்கள் அவரை நேசித்து, ஹல்லேலூயா, இந்த காலை பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை நேசிப்போம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் என்னுடைய சுவாமி, ஆத்ம நேசர். இந்த TL ஒஸ்போன்னு சொல்றவர் அப்படி அவர் தீர்மானித்தார். ஒரு நாள் ஒரு என்ன சொல்றது, ஒரு உடன்படிக்கையை செய்தார் பரிசுத்த ஆவியானவர். நான் இன்றிலிருந்து அப்படி வாழப்பேன், எனக்கு நீங்க வேண்டாண்டவரே, எனக்கு நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாண்டவரே. அவர் அங்கே அப்படி அவர் நடத்த போனார். எல்லாம் கேட்டு செய்வார். பரிசுத்த ஆவியானவரே நான் செய்யவா? உடனே சில நேரத்தில் எல்லாமே சில நேரத்தில் என்னுடைய யோசனைப்படியே நான் செய்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி நாங்கள் கேட்டு செய்யும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய குரலை கேட்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறோம், ரைட், இது பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார், இது செய்யவா வேணாமா, இல்லை போவா வேணாமா. நாங்கள் சிறு காரியங்களை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு செய்ய நாங்கள் பழகி கொள்ளுவோம். ஆவியானவர் எங்களோட பேசுவது இந்த விதத்தில் தான். ஸோ ஆவியானவர் இவ்வாறாகத்தான் என்னுடைய உணர்வுகளோடு பேசுகிறார், என்னுடைய உள்ளத்தில் இப்படித்தான் பேசுகிறார் அப்படின்னு நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். கொஞ்ச நாள் நாங்கள் பழகும் பொழுது, ஹல்லேலூயா, அப்படி நாங்கள் பழகி கொண்டு அப்படி நாங்கள் போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவே நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்பட வேண்டாங்கள். அப்போ இந்த TL ஒஸ்போன் என்ன செய்தார்னா, அப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்பட்டார். அதே போல் பரிசுத்த ஆவியானவரை இவர் ஒரு நபராக ஏற்று அதன்படி நடத்தினாரே. நீங்கள் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீங்க. இப்போ எங்கே போனாலும் அவர் மறந்து போயிட மாட்டார். என்னோட பரிசுத்தாவியானவர் வாங்க, பரிசுத்தாவியானவர் எப்போவும் காய்ச்சிட்டு போவார். பரிசுத்தாவியானவர் வாங்க, பரிசுத்தாவியானவரே நான் இப்போ இந்த பயணம் போகிறேன், நீங்கள் என்னோட வாங்க. அப்படி ஒரே பேசுவார். இப்போ ஜெபம் இல்லை, நான் சொல்கிறது ஜெபம் இல்லை, ஒரே பேசுவார். ஒரு நபரோட பேசுகிற மாதிரி பேசி கொண்டு போவார். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஒரு நபர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நடந்து கொள்வீங்க? உங்களை நேசிக்கிற, உங்களை எதை செய்தாலும் உங்களை புரிந்து கொள்கிற அப்பா ஒரு நல்ல நண்பன் சொல்லி சொன்னால், கொஞ்சம் இது என் கையில் இப்படி நடந்துட்டு என்ன மன்னியேனா அங்கே சொல்லி ஒப்புரம் வாங்கிக்கிறோம். நல்ல ஒரு நண்பன் அப்படி செய்வோம் இல்லையா? ஆமென். விளங்குதா எத்தனை பேருக்கு? ஹல்லேலூயா. அந்த மாதிரி அவரோடு கூட நாங்கள் பழகுவோம் என்று சொல்லி சொன்னால், எனக்கு அருமை அப்படி நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னால்,
பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய காரியத்தை எங்களோட வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. இந்த டிஎல் ஒஸ்போன் என்கிறவருடைய வாழ்க்கையில அப்படி நடந்தார் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்றாரு, ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னாராம், பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் சொன்னாராம், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அவர் சொன்னாராம் ஆண்டவரே, ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் பொழுது சொன்னாராம், எனக்கு ஒன்றுமே வேணாம் ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு காரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சாகும் வரைக்கும் உங்களை நேசிக்கிற, உண்மை அளவில்லாமல் நேசிக்கின்ற ஒரு உள்ளத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி ஜெபிச்சாராம். ஹல்லேலூயா. அளவில்லாமல் நேசிக்கிற ஒரு உள்ளத்தை தாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கவனிங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு அளவில்லாத ஒரு உள்ளத்தை தாருங்க என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம், அவருக்கு அவருடைய தேவ பிரசன்னத்தினால் அவர் நிரப்பப்பட்டாராம். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் ஆராதனைகள் செய்யும் பொழுது நிறைய பேர் வருவாங்களாம். புதிதாக எலும்புகள் இல்லாதவர்களுக்கு எலும்புகள் உருவாக்கப்பட்டது. எத்தனையோ அற்புதங்கள். அவர் அதுக்கெல்லாம் ஜெபிக்கவே மாட்டார். அவருடைய அந்த தேவ பிரசன்னம் கடந்து வரும் பொழுது தானாகவே எல்லாமே நடக்கும். ஹல்லேலூயா. அவர் இந்த வியாதிகள் ஆண்டவரே, இந்த வியாதி இருக்கிறாங்க, இந்த வியாதிகள் ஜெபிங்க ஆண்டவரே, அவங்களை தொடுங்க ஆண்டவர். இல்லை, அது ஒன்றும் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியால் நிரம்பி அவர் வருவார். அவர் பரிசுத்த ஆவியானவரை அழைத்து ஒரு பாடல் பாடும் பொழுது சபையில் உள்ளவர்கள் எல்லாருமே தானாகவே சுகப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள், பேசுவார், எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. எல்லாமே நடக்கும். அப்படி வல்லமையாக தேவன் அவரை பயன்படுத்தினாராம். ஆகவே பெரியமானவர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் அப்படி நடத்துவோம். நாங்கள் இந்த காலை பொழுதிலே நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போம். நாங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எத்தனை பேருக்கு உண்மையாகவே இந்த காலை பொழுதிலே அந்த பரிசுத்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு அப்படி நான் பரிசுத்த ஆவியால் நிரம்பி நான் நடக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புகிறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க நீங்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்கள் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? நான் என்னுடைய பரிசுத்த ஆவியானவரை இனிமேல் நான் ஒரு நபராக ஏற்று ஒரு நபராக நான் நடத்த விரும்புகிறேன். நான் அவர் மேலே தாகம் கொண்டு அவருடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த காலை பொழுதுல? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஒரு ஒப்பந்தம் செய்து நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு உடன்படிக்கையை செய்து நீங்கள் அப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நாங்கள் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு விஷயம் நாங்கள் இந்த வேளையிலே, ஹல்லேலூயா, இந்த வேளையில் நாங்கள் ஒரு விஷயம் கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்ப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மகத்துவமானவர், அவர் அற்புதமானவர். எங்களுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தவர். ஹல்லேலூயா. ஓ ரியாபா சந்தர பலபலபா. எங்களை கைவிடாதவர் அவர். இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் நடத்தி வந்தவர். எங்களை ஒருபோதும் அவர் கைவிடாதவர். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாங்கள் நினைக்கிறோம், எங்களை அறியாத ஒரு சோர்வு வருகிறது, என்ன இந்த வாழ்க்கை என்று சொல்லி. ஆனால் பரிசுத்த ஆவியால் நிரம்பி நீங்கள் வாழும் பொழுது வாழ்வதற்கு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒருபோதும் கைவிடாமல் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.